வந்து இந்த மாதிரி முழு மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்க்கும் போதே நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா பொரிஞ்சதெல்லாம் சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நறுக்கியும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2-3 நறுக்கி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை ரொம்ப நேரம்லாம் எண்ணெயில் வதக்கணுங்கிறது தேவை கிடையாது, 1 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினா போதும். இப்போ இந்த டைம் வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கணும். முள்ளங்கியை சேர்த்து அதையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முள்ளங்கியை எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு சாம்பார் வந்து நல்லா வாசமாக இருக்கும். அந்த முள்ளங்கியோட ராஸ்மெல் வந்து சாம்பாரில் கொஞ்சம் கூட தெரியாது. முள்ளங்கியை வதக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம்.